பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 1 நாளாகமம் 17வது அதிகாரம் வசனம் 18-19. உமது அடியானுக்கு உண்டாகும் கனத்தை பற்றி தாவீது அப்புறமோடு சொல்வது என்ன? தேவரீர் உமது அடியானை அறிவீர். கர்த்தாவே, உமது அடியானின் நிமித்தமும் உமது இருதயத்தின்படியும் இந்த பெரிய காரியங்களெல்லாம் அறிய பண்ணும்படிக்கு இந்த பெரிய காரியத்தை எல்லாம் செய்தீர். தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மகனாய் இருப்பதனால அவர் சொல்லுகிறார் பாருங்க, உமது அடியானின் நிமித்தமும் உமது இருதயத்தின்படியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றபடி, ஆண்டவர் விரும்புகிறபடி எல்லா இடத்துலையும் நம்ம குடும்பத்தை நடத்துவது, பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வருவது, வேலை இடத்துல, ஊழியத்துல, தொழில, எல்லா இடத்துலையும் அவர் விரும்புகிறபடி செய்கிற பொழுது பெரிய காரியங்களை அறிய பண்ணும்படி தேவன் கிருபை கொடுப்பார். கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை உங்களுக்கு அறிவிப்பார். ஆபிரகாமோடு ஆண்டவர் சொன்னது போல, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு சொல்லாமல் இந்த காரியத்தை நான் செய்வது எப்படி? பெரிய காரியங்களை அறிய பண்ணும்படி தேவன் கிருபை கொடுப்பார். அந்த கிருபையை பெற்றுக்கொண்டனாலதான் கடந்த 25 ஆண்டுகள் ஆண்டவரோடு நடக்கிற தேவனுடைய பாதையில பெரிய காரியங்களை அறிய பண்ணும்படியாய், அந்தந்த காலங்களுக்கு அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற காரியங்களை அறிய பண்ணும்படியா தேவன் கிருபை கொடுக்கிறார். அதற்கு ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? அவருடைய இருதயத்தின்படி வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வது. சில வேளைகள் ரொம்ப கஷ்டம். ஆண்டவரே, நான் கடந்து போற இந்த கண்ணீரின் பாதை, இந்த கஷ்டத்தின் பாதை, நான் எப்படி ஆண்டவரே எப்படி இருக்க? என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மகனாய் ஒரு மகளாய் இருக்கணும்னா உன்னை நீ மாற்றிக்கொள். தாவீது கடந்து போன ஏமாற்றத்துல, தாவீது கடந்து போன துரோகத்துல, எல்லா நேரத்திலும் ஆண்டுடைய இருதயத்திற்கு ஏற்றபடியாய் தன்னை நிறுத்தி கொண்டார். இன்னைக்கு ஜனங்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்களா? ஜனங்கள் உங்களுக்கு நன்மை செய்ததற்கு தீமையை கொடுத்திருக்கிறாங்களா? கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றபடி நடக்கும்படியாய் உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்க. தாவீதுனுடைய ஆசீர்வாதம் வேணும். பெரிய காரியங்களை அறிய பண்ணும்படிக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் வேணும். அப்படின்னா எப்பொழுதும் கர்த்தருடைய இருதயத்தை பிரியப்படுத்த உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்க. இன்னைக்கு அதுதான் தேவ ரகசியம். ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றபடி உமது அடியானின் நிமித்தமும் உமது இருதயத்தின்படியும், கர்த்தருடைய இருதயத்தின்படி பெரிய காரியங்களை அறிய பண்ணும்படியா உங்களுக்கு தேவன் கிருபை கொடுப்பார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர், அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து நான் எந்த இடத்துல மூவ் ஆகணும், அடுத்து நான் என்ன ஸ்டெப் எடுக்கணும், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், அநேக கேள்விக்குறியில் இருக்கிறீங்க. நான் சொல்லுகிற ஒரே ஒரு ஆலோசனை, கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றபடி நடக்கும்படியா உங்களை அர்ப்பணித்திருங்க. பெரிய காரியங்களை அறிய பண்ணுகிற அந்த கிருபை ஆண்டவர் கொடுப்பார், அந்த தயவு ஆண்டவர் கொடுப்பார். இந்த பெரிய காரியத்தை எல்லாம் செய்தீர். உங்களுக்கு பெரிய காரியத்தை என் ஆண்டவர் செய்வார். நீங்கள் நினைப்பதற்கு மேலான காரியத்தை செய்வார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை உங்களுக்கு ஆண்டவர் லகுவா பண்ணி கொடுப்பார். இது ரொம்ப கஷ்டம், நான் ரொம்ப பிரயாசப்படணும், ரொம்ப முயற்சி எடுக்கணும் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க பாருங்க. இந்த பெரிய காரியத்தை எல்லாம் செய்தீர் என்ற வார்த்தையின்படி உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்கிற ஆண்டவர் உங்களுக்காக மகிமையான காரியத்தை செய்வார். ஆண்டவர் ஆயத்தப்பட்டு விட்டார். பரத்திலிருந்து உங்களுக்காக இந்த ஒத்தாசை கடந்து வரும். எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவருக்கு ஏற்றபடி, ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றபடி நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு ஒப்பு கொடுத்துருங்க. பெரிய காரியங்களுக்கு சொந்தக்காரனாய் சொந்தக்காரியாய் ஆண்டவர் உங்களை மாற்ற போறார். God bless you.